இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களில் ஒன்றான மத்திய பிரதேச மாநில தலைநகரான போபாலின் சிறப்புகள் மற்றும் இந்த நகரின் மையத்தில் அமைந்துள்ள அழகிய போட் கிளப் ஏரி குறித்த செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். போபால் நகரமானது பராமர வம்ச அரசரான போஜ் என்பவரால் 10ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. கிபி 1000 முதல் கிபி 1055 வரை ஆட்சி செய்த இவர் மனதை வருடும் பசுமையான நகரமாக போபால் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் உருவாக்கிய இந்த நகரம் போஜால் என்று 20ஆம் நூற்றாண்டுகளின் இறுதி வரையில் அழைக்கப்பட்டு வந்தது. கம்பீரமான இவரது சிலை போட் கிளப் ஏரியின் மையத்தில் எழுப்பப்பட்டுள்ளது. ஏரிகளின் நகரமான போபால் நகரில் இருக்கக்கூடிய போட் கிளப் என்ற பகுதியில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றுலா தலமானது கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டதாகவும் ஏறக்குறைய தோராயமாக நாள் ஒன்றுக்கு 50,000 முதல் 60,000 சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதாகவும் சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவிக்கின்றனர். போபாலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் போட் கிளப்பிற்கு வராமல் செல்ல மாட்டார்கள். இங்கு சுற்றுலா பயணிகள் எந்நேரமும் வந்து செல்லும் வகையில் இரவு நேரங்களில் கூட வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் படகு சவாரி செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை மத்திய பிரதேச சுற்றுலாத்துறை செய்துள்ளது. Bhopal is the city of lakes and unfortunately it was raining all this past day, so today was the only day. We are leaving today. We are going back to Delhi and we wanted to come here and enjoy the lake. We have to touch the lake if we come to Bhopal, the city of lakes. I wish we could have seen it in the evening, but we saw nice lighting. Yeah, it's beautiful. We're looking forward for a boat ride. படகு சவாரியின் கட்டணத்தை பொறுத்த வரையில் 4 பேர் பயணிக்கக்கூடிய பெடலிங் படகு சவாரிக்கு அரை மணி நேரத்திற்கு 60 ரூபாய் கட்டணமாகவும், மோட்டார் படகில் பயணிக்க 210 ரூபாயும், சொகுசு கப்பலில் சுற்றி வருவதற்கு 150 ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுகிறது. मिनिमम प्राइस सभी बोर्डों का, और उसके अलावा जो है कि पेडल बोर्ड है उसका 60 रुपीज़ चार्ज है, और जहाज़ जो है ये फिश शिप जो है उसका 1000 रुपये चार्ज है 20 व्यक्तियों का. और यहाँ पर जो है कि सभी ऑल इंडिया यहाँ का सभी जगह के लोग आते हैं यहाँ पर घूमने के हिसाब से. अच्छा लगता है यहाँ पर. பருவநிலையை பொறுத்தவரையில் போபாலில் ஜூன் மாதம் தொடங்கும் மழை காலம் செப்டம்பர் மாதம் வரையிலும் நீடிக்கும். ஆகவே அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான மாதங்கள் சுற்றுலாவிற்கேற்ற மிகச்சிறந்த மாதங்களாக கூறப்படுகிறது. சமயப்பட்டுள்ளவர்களின் விருப்பமான சுற்றுலா தலமாகவும் போபால் நகரம் திகழ்ந்து வருகிறது. 18ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் பசுமையான போபால் நகரத்தினை நவாப்கள் ஆட்சி செய்து வந்திருக்கின்றனர். போபால் நகரத்தின் கலை, கட்டிடங்கள், உணவு, இசை மற்றும் கலாச்சாரங்களை பொறுத்தவரையில் முகலாய மற்றும் ஆப்கானியர்களின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் போபாலிலிருந்து ஸ்டீஃபன்.